நாங்கள் இன்றைக்கு பார்க்க போகிறோம் சுவிஸில் இருக்கிற ஒரு பண்ணையை பற்றி தான் முழுக்க பார்க்க போகிறோம். நேரடியாக அங்கே போய் என்னென்ன நடக்குது என்ன செய்யணும்னு பார்க்க போகிறோம். உண்மையில் ஈழத்திலேயாக இருக்கலாம், இந்தியா தமிழ்நாட்டிலேயாக இருக்கலாம். இருக்கிற நாங்கள் சுவிஸில், அதாவது வெளிநாடுகள் இந்த மாதிரி வடிவாக இருக்கும், பார்க்க அழகாக இருக்கும். அதுவும் குறிப்பாக சுவிஸ் ஒரு சொர்க்கத்தின் நாடுன்னு சொல்லப்படுகின்ற, சொர்க்கத்தின் நிலம்னு சொல்லப்படுகின்ற இந்த நாட்டில் நாங்கள் கண்ணுக்கு தெரியாத, அதாவது சுவிஸுக்கு பின்பக்கம் எப்படி இருக்குன்னு சொல்லித்தான் இதில் பார்க்க போகிறோம். உண்மையிலேயே நாங்கள் வெளிநாடு அந்த மலைகள், சுவிஸ் மலைகளும் வேறு பல பிரபல்யமான இடங்களும் கூடியிருக்கின்ற இந்த நாட்டில் இதுக்கு பின்னால் என்ன மாதிரி இந்த வாழ்க்கை இருக்குது, எப்படி இந்த இதுகள் நடக்கிறது என்பதை பற்றி முழுக்கவும் பார்க்க போகின்றோம். இதில் நாங்கள் முன்னுக்கு சீமான படம் போட்டிருக்கிறோம். ஏன்னு சொன்னால் அவர் இந்த இயற்கைக்கும் மாடு வளர்ப்புகளுக்கும் சம்பந்தமாக நடுகளும் குரல் கொடுத்து கொண்டிருக்கின்றார். அதனால் தான் அவரோட படத்தையும் இதில் போட்டிருக்கிறோம். ஆகவே நாங்கள் இதில் முழுக்க போக பார்க்குறோம், நேராக போய் பார்க்குறோம். வாங்க பதிவுக்குள்ளே போகலாம். அனைவருக்கும் வணக்கம். நாங்கள் இதில் பார்க்குறோம் பாருங்க, இது அந்த பண்ணையோட சேர்ந்திருக்கின்ற அந்த தோட்டம். இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் மாடுகள் நிற்கிது. இது பெரிய மாடுகள் இல்லை, அதாவது கண்டுன்னு சொல்லப்படுகிற அந்த சின்ன மாடுகள் இருக்கின்றது. இதில் பார்த்தீங்கன்னா அந்த கண்டு, அதாவது ஒன்று 2 வயசு 2 ஆண்டுகளுக்குள்ள உட்பட்ட கண்டு. இது அந்த மாட்டுக்கு போடுற அந்த சாப்பாடு. அவர்கள் இந்த குளிர்காலத்தில் இதில் போடுறதுக்காகவே இதை சேமித்து வச்சிருப்பினோம். இதில் இந்த புல்லுகளை வளர்த்து அந்த புல்லுகளை பேர்ந்து வெட்டி காய வச்சு எங்களோட வைக்கல் போல் இதை சேமித்து வைப்பினோம். இதோடு சேர்ந்து இந்த முதல்ல நான் காட்டினேன் அந்த சோளன் இருக்குத்தானே, சோளனை பயிர் செய்து அந்த சோளனையும் எடுத்து வச்சு பாதுகாத்து அதையும் கலந்து, அதை விட அதோட அந்த சத்து உணவுகள், சத்து மருந்துகள், நோய் எதிர்ப்பு மருந்துகள், அதோட வேறு சத்துள்ள சாமான்களையும் போட்டு கலந்து வச்சு தான் இதுக்கு இப்போ உணவாக கொடுக்கணும். இந்த டிராக்டருக்கு தானே இதில் தான் அந்த உணவை எடுத்து எல்லாத்தையும் அந்த ஒரு மிக்சர் மாதிரி அதில் போட்டு மிக்ஸ் பண்ணுவேன், கலந்து தான் இந்த உணவுகளை கொடுக்கணும். இது இந்த மாட்டு வளர்ப்பில் இங்கே நடந்து கொண்டிருக்கின்ற ஒரு பகுதி. இது கண்டுகள் நிற்கிது. இதில் இந்த கண்டுகள் மாடுகள், அந்த மாடுகளுக்கு சினைப்படுத்துகிற இடமே தான் இது இருக்குது. இதோட பெரிய பண்ணை அங்கால மற்ற பக்கம் இருக்குது, போய் பார்க்க போகிறோம். இந்த பண்ணையில் நிற்கின்ற இந்த சின்ன கண்டுகள் சில இதுகள் கண்டுக்கே வித்துடுவினோம் இறைச்சிக்காக. சில விற்காததுகள் பசுவாக இருக்கிறதுகளை வச்சு கண்டுக்கு அவைக்கு அந்த சினைப்படுத்தி கண்டுறதுக்கான ஏற்பாடுகளையும் இதில் செய்து கொண்டிருக்கிற இடம்தான் இந்த இடம். இந்த இடத்துல பல கன்றுகள் அதாவது 1-2 ஆண்டுகளுக்குள்ள வருஷத்துக்குள்ளே இருக்கிற கன்றுகள் இருக்குது. ஆனால் பாருங்க அக்கண்ட இதை பார்த்தா ஏதோ 5-10 வருஷம் கண்டு மாடுகள் மாதிரி நிற்கிது. இந்த கண்டுகள் அந்த கொடுக்குற அந்த உணவோடு சேர்த்து கொடுக்குற அந்த மருந்து, அதாவது இது கண்டு ஸ்பெஷலாக மருந்துகளும் கொடுக்கணும். அந்த மருந்தோட அந்த மாடுகள் கடகடாண்டு வளர்ந்து வர்றதை பார்க்குறோம். உண்மையிலே நான் அதிர்ச்சிக்கும் அடைஞ்சிருக்கிறேன். ஏனெண்டா இது ஒரு மிகப்பெரிய மாடு மாதிரி நிற்கிது. ஆனால் ஒரு 2 வருஷம் மட்டும் தான் அவர் இதில் சொல்கிறார். மிக அதிர்ச்சியாக இருந்துச்சு இதை பார்த்த கேட்ட உடனே. என்னடா இந்த பெரிய மாடுகள் 2 வருஷமாண்டு இருந்துச்சு. நாங்களே இந்த பண்ணையை காட்டணுமான்னு நிச்சயமானு சொன்னால் உண்மையிலே இந்த நாட்டில் இப்படி ஒரு பண்ணை, இது சுவிஸ்கார பண்ணைகள் இவங்கள் தான் பெரிய பணக்காரராக இந்த நாட்டில் இருக்கிறாங்க. இவங்கள் தான் இந்த என்னென்னு சொல்கிற ஒரு ஆட்சி அதிகாரம் மாதிரி ஒரு அதிகாரம் மிக்க மக்களாகவும் இருக்கணும். இந்த சுவிஸுக்கு பின்பக்கமாக இருக்கிற இந்த பண்ணையாளர்களுடைய வளர்ச்சி மிகவும் பணக்காரராகவே இருக்கின்ற இவர்கள் தான் இந்த நாட்டையை ஆளுகின்ற அளவுக்கு அந்த வல்லமையம் வச்சு கொண்டிருக்கின்றார்கள். அந்த வேலைதான் இந்த மாட்டு பண்ணைகள், மாட்டு சேர்ந்த வேறு பண்ணைகள், பண்டிகள் அதெல்லாம் சொல்லி எல்லாத்தையும் வளர்த்து அதோட வீட்டோட சேர்ந்த ஒரு தோட்டம்னு சொல்லி அதையும் வச்சு கொண்டு இருக்கணும். Das ist Mais. Mais, ja. Genau. Haben wir jetzt vor 3 Wochen, 3-4 Wochen. Wenn man die etwas nehmen, kann ich auch schon kommen, aber oh, das ist das, wo der neue Farbe hat. Das Sachen so und so Pflanze, Tiere. Ja. Man kann schon bei
eine Arbeitsstelle. Nein, ist nicht eine Arbeit. Das ist nicht zusätzlich, nur das Ja. zu mir passen. Ich glaube, das schon in Jawohl. Es gibt vielleicht auch Kurse für solche Sachen. இது வந்து மாடுகள், அந்த மாடுன்னா பின்பக்கம் இருக்கின்ற இடம் வந்து இந்த சாணிகளை வந்து இது பெரிய இடம் வேண்டபடியாக கையாலே அள்ளி கொண்டு திரிய இயலாது. அதால் வந்து இது ஒரு பெலிட்டில் கேபிளில் வந்து இந்த ஒரு ரப்பர் மாதிரி ஒரு பிளாஸ்டிக் என்ன சொல்கிற சவல் மாதிரி ஒன்றை செய்து அது வந்து மோட்டரில் வந்து அந்த ஓடிக்கொண்டிருக்கும். அந்த கழிவுகளை வந்து மாடுகள் இருக்கிற கழிவுகளை வந்து மெல்ல 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 ஓடி வந்து இந்த கரைக்கு வந்து இழுத்து செல்லும். அதை வந்து பேந்தவை சேர்த்து வச்சு பசலையாக்குவினோம் பாருங்க. இதில் வந்து இந்த இன்றைக்கு வெக்கையாக இருக்கிறபடியாக வந்து அவர் வந்து தண்ணியை திறந்து விட்ற இந்த மேலே பைப்பால் தண்ணியை வந்து அந்த கூரையில் பைப் லைனிங் செய்திருப்பினோம். அதில் வந்து அந்த தண்ணி ஒழுகுது பாருங்க. அந்த வெக்கையை குறைக்கிறதுக்காக மாடுகளுக்கு அந்த மேலே தண்ணியை வந்து திறந்து விட்டுருக்கார். கணக்காக அது ஓடிக்கொண்டிருக்கு. மேலே ஒரு துளியாக விழுந்து கொண்டிருக்குது. இதைத்தான் அங்கே நடந்து கொண்டிருக்கிறோம். ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் தான் இருந்தாலும் இந்த நாடுகளில் நாங்கள் இவ்வாறான இதுகள் நடக்கிறதையும் பார்க்குறோம். நாங்கள் இதோட பாருங்கள் அந்த பெரிய இது கண்டுகள் மாடுகள் நிற்கிற இடத்துக்கு கூட்டி கொண்டு போகிறோம். மற்ற பக்கத்தில் இருக்குது, நடந்து போகிறோம். வாங்க போய் அங்கே பார்க்கலாம். பாருங்க, பண்ணையோடு சேர்ந்து வந்து ரெயின் அதால் போகுது. ஒரு அழகான இடங்கள், அழகான வாழ்க்கைகள், உண்மை அமைதியாக வாழ்வதற்கு இது வந்து நல்ல ஒரு இடமாக இருக்குது. நாங்கள் தான் பார்க்குறோம், சுற்றி பார்ப்போம். வாங்கோ நடந்து போய் அங்கால பாருங்க அந்த நீர் ஆறு வந்து ஓடிக்கொண்டிருக்கு. நல்ல சுத்தமான தண்ணி ஓடிக்கொண்டிருக்கிறத பார்க்க போகிறோம். திருப்பி காட்டுறேன் பாருங்க. அந்த நல்ல நீராக தேவையான்னு சொன்னால் அவை பண்ணைக்கு இதில் இருந்தால் எடுத்தும் பாவிக்கலாம் என்று நினைக்கிறேன். அப்படியான இந்த பண்ணைகள் வந்து மிகவும் அவைகளை சுற்றி எல்லாமே இருக்கும். ஏன்னா அந்த பண்ணையை சுற்றி முழு விஷயமும் இருக்கும். பாருங்க, அங்கால நாங்கள் போய் பார்த்து கொண்டு போவோம். அங்கால ரோட்டை கடந்து நடந்து போக வேணும். அந்த அங்கால தெரியுதா அந்த கூரோடு இருக்கிறதா தான் அந்த பண்ணை, பெரிய ஒரு பண்ணை உண்டு. அங்கே தான் அந்த பெரிய மாடுகள் நிற்கிது. இதே மாதிரி சின்ன கண்டுகள் போட்டதும் அங்கான அந்த பால் கறந்து எப்படி அந்த பாலை வந்து மெஷின், அதாவது ஒரு பெரிய மெஷினில் வச்சு அந்த பால்களை விற்கினோம்னு சொல்லியும் அதில் நாங்கள் போய் பார்த்து கொள்ளலாம். அங்கேயும் 2-3 பேர் வேலை செய்யணும், சம்பளத்துக்கு வேலை செய்வாங்க. அவ்வாறான ஒரு இடத்துல தான் இங்கே நாங்கள் போய் கொண்டிருக்கிறோம். இல்லை ஒரு டீம் மாதிரி, ஒரு குரூப் மாதிரி தான் இதில் போய் காட்டி கொண்டிருக்கணும். அதால் நாங்களும் அதோட சேர்ந்து தான் போய் பார்க்க போகிறோம். வாங்க போவோம். ரோட்டில் வந்து வாகனங்கள் வந்து ஒன்று இருக்குது, பார்த்து கடக்கணும். சும்மா கடக்கல, அது மஞ்சள் கோட்டையில் தான் நார்மலாக நாங்கள் கடக்கணும். இங்கே நாங்கள் பார்த்துட்டு டக்கு ஓடி போவோம் எங்களோட வழக்கத்துக்கு. அப்படி அங்கால போய் அங்கால நிறைய மக்கள் போய் கொண்டிருக்கணும் பார்க்குறதுக்கு. இது பாருங்க, இந்த விறகு மாதிரி அடுக்கி வச்சுன்னா வடிவாக வச்சிருப்பினா அந்த குளிர்காலத்தில் வந்து அந்த வீட்டுக்குள்ளே வந்து ஒரு என்னென்னு சொல்கிற ஒரு சூட்டை ஏற்படுத்துறதுக்காக தான் அந்த விறகை கொண்டு வச்சு நெருப்பு கொளுத்தி சூட்டை ஏற்படுத்துகிற அதுக்காக தான் இந்த விறகை பாவிக்கணும். இது வந்து பாருங்க, அந்த சாப்பாடு சேர்த்து வச்ச சாப்பாட்டை வந்து அரைச்சி உள்ளுக்க கொடுக்குற அந்த மாடுகளுக்கு கொடுக்குறது கொண்டு வாகனங்கள் ஏற்றி கொண்டு அதே மாதிரி பறித்து கொடுக்கணும். அந்த புல் தான் நாங்கள் முதல்ல பார்த்தது. இது இன்றைக்கு தான் போட்ட இந்த கண்டாம் பாருங்கள், இன்றைக்கு போட்டிருக்கு. இந்த மாடு வந்து இது வெறும் 5 வருஷம். இந்த மாட்டுன்ற வயசு வந்து 5 சொல்லியிருக்கேன். பாலை முழியாக பாருங்கள் எப்படி பால் வந்து கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு 40 லிட்டர் அந்த காலையும் பின்னேரமும் 40 லிட்டர் கலக்கு தான் ஒவ்வொரு மாடு.
சொன்னால் கிட்டத்தட்ட 100 மாட்டுக்கிட்ட இந்த பண்ணையில் வந்து இருக்குது. அதுக்குள்ள வேலை செய்கிற அந்த 2 பேரும் வந்து சம்பளத்துக்கு வேலை செய்து கொண்டு வைக்கணும். அவைக்கு இந்த பண்ணையில் இந்த பால்கள் கறந்து அதை வந்து அந்த பண்ணைக்கு கொடுக்குறதா வந்து எடுத்துக்கொண்டு போவேன். அவங்க வந்து ஏற்றி கொண்டு போவாங்க அந்த பாலை. அப்படியான ஒரு பண்ணை. ஃபேன் மாதிரி போட்டு வைக்கணும். இந்த ஃபேன் வந்து அந்த மேலே கணக்க மாடுகள் நிற்கிறபடியாக சூடாக இருக்குன்னு நான் அந்த சூட்டை குறைக்கிறதுக்கு வழியிலேருந்து அந்த ஃபேனையும் உள்ளுக்கு காற்ற வழியில் தள்ளுறதுக்கும் பாவிக்கிறது. நாங்கள் 4-5 ஃபேன் வந்து கூட்டி வச்சுக்கணும். இது வாங்க நிற்கிது பண்ணைகள். Dann auf die rechte Seite gewonnen sind, dann auf die rechte Seite wieder. நாங்கள் வீடத்தில் இருந்தும் சரி வேலை படிகள் வந்து நாங்கள் படிக்கிட்டு வெளிநாட்டுக்கு வருவோம்னு நினைச்சு நாங்களும் தான் வெளிநாட்டுக்கு படிக்கிட்டு வந்தோம் ஒழிய. ஆனால் எங்களோட இடங்களில் நிலங்கள் இருந்துச்சு, காணிகள் இருந்துச்சு, அதெல்லாம் விற்று போட்டோ இல்லாட்டி அடகு வச்சு போட்டோ ஏதாவது ஒரு இதில் வந்து வெளிநாட்டில் போய் உழைக்க வேணுமென்ட்டு எல்லாத்தையும் விட்டுட்டு நாங்களும் இங்கே வந்தோம். இங்கே வந்தால் நாங்கள் வரும் உண்மையிலே கூலியாட்டு தான் சொல்லணும், கூலி வேலை தான் செய்து கொண்டு இருக்கின்றோம். 100க்கு 95% இளைஞர்கள் வந்து இங்கே கூலிகளாகவே வாழ்ந்து கொண்டு இருக்கின்றோம். வேலை செய்வதற்கு மட்டுமே நாங்கள் உண்மையாக வாழ்ந்து கொண்டு இருக்கின்றோம் என்றதான் உண்மையான விடயம். இங்கே இந்த வந்து வாழ்ந்தீங்களான்னு சொன்னால் அது உணரக்கூடிய தன்மையாக இருக்கும். சில பேருக்கு விளங்காது, சில பேர் காசை கண்டவொன்னு அட வெளிநாடு சொற்கம்னு சொல்லி புதுசாக காசை கண்டவொன்னு என்ன தெரியல சொற்கம்னு சொல்லி நினைக்கின்றார்கள். ஆனால் அதற்கு பின்னால் வந்து இந்த வாழ்க்கை இருக்கின்றது. ஆமாம், அங்கால பின்னால் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஃப்ளைட் ஓடிக்கொண்டு இருக்குது. அது வந்து ஒரு விமானத்தளம் வந்து என்னென்னு சொல்கிறேன், இப்போ ஒரு இராணுவத்தளம் விமானத்தளம். அதில் வந்து ப்ரைவேட் விமானங்களும் திருத்திர வேலைகளுக்காக வரும். அந்த தளம் தான் இது. பக்கத்தில் ஒரு வேலி தானே ஊர் வண்டா சும்மா அங்கேயே 5 கிலோமீட்டர் 10 கிலோமீட்டர் முழுக்க வரையிலாது போகலாது பார்க்கலான்றாங்க. இது பக்கத்தில் ஒரு வேலி தான். நாங்கள் கிட்டவும் போய் பார்க்கலாம். பார்க்கல இந்த தூரத்துலேருந்தே பார்க்கக்கூடிய மாதிரி தான் இருக்குது. அந்த ஒரு சின்ன ஃப்ளைட் ஒன்று வந்து இறங்கி அங்கால வந்து சுற்றி லேண்ட் ஆகிருக்குது. இதோட மேலே ஒரு அழகான இடமும் அழகான வாழ்க்கைன்னு தான் சொல்ல வேணும். என்னென்னு சொன்னால் இந்த பண்ண சேர்ந்து எல்லா சுதந்திரமும் இங்கே இருக்குது. ஆனால் ஒரு சட்ட வரம்பை தாண்டும் பட்சத்தில் வந்து அதிலெல்லாம் எங்களுக்கு குற்றமாக கருதப்படும். அவங்களோட சட்டங்களை மதித்து நாங்கள் வாழ்ந்தோம்னு சொன்னால் இந்த வாழ்க்கை ஓகே, இல்லைன்னு சொன்னால் இது ஒரு பெரிய கஷ்டமான வாழ்க்கை. இதுவும் அந்த பெரிய பண்ணையில் இருக்கிற அந்த சாணங்கள் அந்த மாட்டினுடைய கழிவுகளை வந்து இந்த இதில் இருக்கிற அந்த பிளாஸ்டிக் வந்து இழுத்து கொண்டு அப்படியே விரும்புகிறாங்க வந்து ஒரு கரைக்கு அப்படியே அவ்வளோத்தையும் தள்ளி கொண்டு போகும். இதில் ஒரு நடுவில் பாருங்க அந்த கேபிள் மாதிரி ஒன்று ஓடிக்கொண்டிருக்கும். அதுதான் அதை சுற்றி வந்து அவ்வளோத்தையும் அப்படியே வலித்து அள்ளிக்கொண்டு ஒரு வந்து தொட்டியில் அந்த கழிவை சேர்க்கும். அந்த கழிவை அப்படியே ஒரு பெரிய தொட்டி மாதிரி பெட்டின் தொட்டியில் வந்து சேர்த்து வச்சுக்கொண்டு அதை வந்து அதுக்கு பிறகு அந்த இதுகள் கலந்து அதை வந்து சரியாக பண்படுத்தி வந்து வேந்து தண்ணி ஆக்கி போட்டு அது ஒரு பெரிய மேஷின் மோட்டார் டிராக்டர் மாதிரி ஒரு டேங்கில் ஏற்றி வந்து கொண்டே பெரிய பம்மால் போட்டு இந்த பக்கத்தில் இருக்கிற வேண்ட தோட்டங்களுக்கோ எதுக்காவது அடித்தா ஒரு மழையோட வந்து இந்த புல் வந்து கடற்கரை எப்படி வளர்றதையோ அந்த மாதிரி தான் வளர்ந்துடும். அதுக்கு தான் இந்த பண்ணை இயற்கை வளங்களை பாவித்து தான் இந்த பண்ணைகள் அமைஞ்சிருக்கின்றது. இதை வந்து கண்டுகளை நிற்கிது பாருங்க, சின்ன சின்ன கண்டுகள். அது கண்டு போட்ட உடனே வந்து வைக்கி ஒரு நம்பர்களை போட்டு குத்தி போடுவினோம். என்னென்னு சொன்னால் அவங்க அந்த ஒரு காருக்கு நம்பர் இருக்கிற மாதிரி, ஒரு வாகனங்களுக்கு நாங்கள் நம்பர் வச்சுக்கிற மாதிரி இது ஒரு நம்பர். இது கண்டு போட்ட உடனே வந்து இந்த அரசாங்கத்தால் வந்து ஒரு சின்ன ஒரு தொகை வந்து வரைக்கும் காசாக கூட வந்து கொடுப்பாங்களாம். அதுதான் நான் சொல்கிறேன், அரசு தொகை பணம் வந்து இங்கே கொடுக்கப்படும். அது என்னென்னு சொன்னால் அந்த பண்ணைகளை ஊக்குவிக்கிறதுக்காக இந்த காசுகளும் வழங்கப்படுகின்ற. அதை விட அது சின்ன காசு இந்த பண்ணை மாடு கண்டுகள வளர்ச்சிக்கும் அது ஏதாவது உதவி செய்ய மாட்டேன் அவர் நினைக்கணும். அந்த வகையில் தான் இந்த பண்ணைகளை பார்த்து கொண்டிருக்கணும். இங்கே பார்த்திங்கன்னா அங்காலையும் சின்ன சின்ன கண்டுகளை வந்து புரிம்பாக வச்சுக்கணும். என்ன சொன்னால் அதுகள் தாய் பசுவில் பாலை குடிச்சிடுங்கன்னு சொல்லி கொண்டு வந்து தனியாக வச்சுக்கணும். இந்த எடுக்கிற பாலை வந்து மாட்டுகள்லேருந்து பாலை எடுத்துட்டு கண்டுகளுக்கு ஒரு பைப்பில் இங்கே சின்ன தொட்டி மாதிரி இருக்குது. அதில் வந்து ஒரு
வச்சிங்கன்னா குடிக்க அதில் போய் அதை குடிக்க வந்து அதுக்கு அந்த பால் வந்து வெற மாதிரி இருக்கும். அதிலேயே குடிச்சு கொள்ளிக்கணும், தேவையான பாலை குடிச்சு கொள்ளிக்கணும். ஓரளவு குடிக்கக்கூடிய அந்த மாடுகளை வந்து அந்த வளர்கிற மட்டும் இந்த இடத்துல வந்து வளர்ச்சி வச்சிருக்கணும். அதுக்கு பிறகு வந்து நாங்கள் முதல் காட்டின அந்த பண்ணைக்கு கொண்டு போடணும், அங்கே வச்சு அதை வளர்க்குறதுக்கு. இது ஒரு சின்ன ஒரு 4-5 மாதத்துக்கு வந்து இதில் நிற்கும். நான் நிற்கும். இதில் வந்து சாப்பாடு வச்சுக்கின்னு அந்த சாப்பாடு வந்து இந்த பழங்களில் கழிவை வந்து பழங்கள், அதை வளர்த்து சோளன் அதுகளை எல்லாம் வந்து காய வச்சு நசிச்சு காய வச்சுருக்கணும். அதைத்தான் அப்படியே அள்ளி இந்த மாடுகளுக்கு அதில் போடணும் அந்த தொட்டியில். அதோட அந்த புல்லும் வச்சுக்கணும். புல்லோட கலந்து இதை வந்து இந்த கண்டுகளுக்கு போட்டால் அதுகள் வந்து சாப்பிட்டு கடந்து வளர்ந்து எறியணும். அதுக்கு அது சொல்கிறார் வந்து இதுக்கு வந்து ஒரு சின்ன ஒரு கோர்ஸ் இருக்குன்னு சொல்லி சின்ன இந்த இது சம்மந்தமான ஒரு படிக்கிறதுக்கு கேட்டபடியே இதை வந்து நாங்கள் பார்க்கணும் பழகணும் எனக்கு நேரம் தெரிய சொல்லி கேட்டபடியாக அதில் இல்லை இதுக்கு ஒரு கோர்ஸ் இருக்குது, நீங்கள் அந்த கோர்ஸில் செய்யலாம்னு சொல்லிட்டேன். அதே தான் இதில் நடந்து கொண்டு இருக்குது. இதில் பாருங்க அந்த பாருங்க அந்த ரப்பர் மாதிரி ஒன்று இழுத்து கொண்டு வருது. உங்களுக்கு கழிவையும் அப்படியே இழுத்து கொண்டு வந்து இந்த கரைக்கு கொண்டு கொண்டு இருக்குது. அதில் மாட்டு சலத்தையும் சேர்த்து தான் கொண்டு வந்தால் எல்லாத்தையும் சேர்த்து உண்டாக்கி மெஷினில் போட்டு அதை கூழ் பண்ணுவாங்க. தண்ணியும் கலந்து அதை கூழாக்கி தான் கொண்டு வந்து பயிர்களுக்கு வந்து அடிக்கிறது. அடித்து தான் அந்த பயிர்கள் வந்து நல்ல உரம் போகிற மாட்டினா இந்த இதை தான் வந்து இயற்கை பசலையாக்கி கொண்டு வச்சு பாவிக்கணும். இதுதான் அடுத்து பார்க்க போகிறோம். இந்த பாலை வந்து எப்படி கறக்குறான்னு சொல்லி பார்க்க போகிறோம். இதில் வந்து பார்க்க போகிறோம் பால் எப்படி கறக்கணும்னு பாருங்க. இந்த மாடுகளை வந்து ஒரு 5 மாடாக வந்து ஒவ்வொரு பக்கம் நிற்கும், மற்ற பக்கம் ஒரு 5 மாடு, இஞ்சாலையும் ஒரு 5 மாடுகளை வந்து நிற்பினோம். அந்த பைப்பை வச்சு அந்த முலைகளை வந்து கழுவி போட்டு ஒரு மருந்து, அதாவது ஒரு என்ன சொல்கிறது கிருமி அழிக்கிற ஒரு மருந்து பேப்பரால் வந்து அந்த முலைகளை வந்து அந்த கிருமியை துடைச்சி வந்து கிருமியை வந்து அழித்து போட்டு அந்த மெஷின் வந்து பால் கறக்கிற அந்த மெஷின்களை வந்து ஒரு மாட்டுக்கு 4 மெஷின் அந்த முலையால் அப்படியே கொடி கொண்டு போய் நம்ம எல்லா மாட்டுக்கும் கொடி போட்டு அந்த மேலே வந்து மெஷின் இருக்குது பாருங்க, சின்ன மெஷின். அதை வந்து அமர்த்தி விட்டால் அந்த மெஷினை வந்து அமர்த்தி விட்டினோம்னு சொன்னால் அது வந்து பால் பாண்டுகள் அப்படி குடிக்கிற மாதிரியோ இல்லை கையால் நாங்கள் அப்படி கறக்கிற மாதிரியோ அது வந்து அந்த மெஷின் இழுத்து கறக்கும். ஒரு நிமிஷத்துலேயே கிட்டத்தட்ட ஒரு மாட்டில் இருந்து 3.5 லிட்டர் பால் வந்து அதில் வெளியேறிட்டு இந்த மெஷின்லேயே நாங்கள் பார்க்குறோம். 3.5 லிட்டர் கிட்ட வெளியேறி கறந்து கொண்டே இருக்குது. கிட்டத்தட்ட காலம் 20 லிட்டர், பின்னேரம் ஒரு 20 ஏறத்தாழ 20 லிட்டர் வந்து இந்த மாடுகள் வந்து கறக்குது. இதை வந்து அப்படியே அந்த அங்கால இருக்கிற பெரிய ஒரு ஃப்ரிட்ஜுக்கு வந்து இது வந்து சேமிக்கப்பட்டு அவர்கள் வந்து அடுத்த நாள் காலமாக வந்து இந்த பண்ணையிலேருந்து இந்த பாலை வந்து பெரிய டேங்கரில் வந்து எல்லா பண்ணைகள்லேருந்து எடுத்துக்கொண்டு போகணும். இதில் வந்து நாங்கள் எங்களை கள்ள வேலை மாதிரி தண்ணி கலக்கிறதோ இல்லாட்டி வேறு எதுவும் கலக்கிற மாதிரி நீ செய்யலாம். அதே என்ன சொன்னால் இந்த பாலை இந்த டேங்க்லேருந்து எடுக்க வந்து ஒரு சின்ன போத்தில் வந்து எல்லா பண்ணையிலையும் இருந்தும் ஒவ்வொரு போத்துல்கள் எடுத்துக்கொண்டே அதை வந்து வச்சிருப்பினோம். சில வேளை இந்த மொத்த டேங்க்லேயும் வந்து ஏதாவது பால் பழுதாகிட்டேன்னு சொன்னால் அந்த எந்த பேர் எழுதினா அந்த சின்ன போத்துகளில் வந்து கண்ட்ரோல் பண்ணி பார்ப்பினோம். எந்த பண்ணையிலேருந்து இந்த பால் வந்து பழுதாகின பால் இல்லை தண்ணியாகின பால் வந்தேன்னு சொல்லி பார்த்து அந்த பண்ணைக்கு எதிராக வந்து நடவடிக்கை எடுப்பினோம். இல்லாட்டி அந்த பண்ணையிலேருந்து பால் எடுக்கிறத வந்து உடனடியாக நிப்பாட்டுவினோம்னு சொல்லி அவர் சொல்லி இருக்கின்றார். இவ்வாறு தான் இந்த பால்கள் எடுத்துக்கொண்டே பண்ணைகள் அந்த பண்ணைகளூடாக வேறு நிறுவனங்கள், அதாவது பால் சம்பந்தமாக செய்யப்படுகின்ற ஏதாவது பொருட்கள் யோகட்டாக இருக்கலாம், பால் கட்டிகளாக இருக்கலாம், இங்கே கேசியான்னு சொல்லிக்கணும் அந்த கேசியா உணவுப் பொருட்களுக்கு பாவிக்கிற அந்த கேசியான்னு சொல்லப்படுகின்ற அவைகளாக இருக்கலாம். என்னென்றாலும் பால் சம்பந்தமான முழு விடயங்களையும் இந்த பால்களை கொண்டு அவர்கள் தயாரிக்கிற அந்த தொழிற்சாலைகளுக்கு இந்த பால்களை கொண்டு வழங்குவினோம். இதில் வந்து நல்ல ஒரு வருமானம், மிகப்பெரிய வருமானம் வருவதாக சொன்னார். ஒரு மாடு கிட்டத்தட்ட 2 வருஷத்துக்குள்ள ஒரு மாட்டை விற்றாருன்னு சொன்னாலே கிட்டத்தட்ட 4000-5000 சுவிஸ் பிராங்குகள் வந்து அவருக்கு கிடைக்குமா. மாதத்துக்கு 5-10 மாடுகள் விற்பினோம். இங்கே வந்து மாடுகள் பசு மாடுன்றாலும் வந்து பால் கறந்து முடிஞ்ச பின்னால் அதை வந்து இறைச்சிக்கு தான் கொண்டு போவினோம். இங்கே எங்களை மாதிரி வந்து பசு மாடுன்னு சொல்லி போட்டு சாப்பிடாம விட மாட்டோம். இதை வந்து இறைச்சிக்கு தான் அந்த மாடுகளை பாவிப்பினோம் ஒரு அளவுக்கு மிஞ்சி. அது மாதிரி தான் சின்ன கண்டுகள் இறைச்சிகளும் வந்து சரியான விலையாக இருக்கும். இவ்வாறான பல திட்டங்கள் இந்த பண்ணைகளில் இருந்து இருக்கும்.
இது வந்து அந்த சோளன்களை வந்து புல்லுகளை வந்து எல்லாம் அரைச்சி வந்து வெட்டி அரைச்சி இதை வந்து ஒரு சேமித்து வைக்கிறது. குளிர்காலங்களில் இதை வந்து வெட்டி கொண்டு மற்ற அந்த சோளன்களோடு அதோட சேர்த்து வந்து மாடுகளுக்கு பண்டிகளுக்கும் உணவை போடுறது தான் இந்த சாமான். இதை மூடி வச்சுக்கணும். மழையை 3 பிரிவாக பிரித்து வச்சுக்கணும். ஒன்று முடி ஒன்று இல்லை. குளிர்காலத்தில் புல்லுகள் ஒன்றும் இருக்காதானே எல்லாம் முழங்கால் மட்டத்தை சின்ன கொட்டி இருக்கும் பனி. அதால் வந்து ஆமாம் இவ்வளோ தான் இந்த பண்ணையில் நாங்கள் பார்த்தது வந்து. இதே மாதிரி வேறு எதுவும் பதிவுகள் வந்தால் பார்ப்போம். நன்றி, வணக்கம்.